ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலர் பிங்க் தான். ஸோ இந்த பிங்க் இது வந்து சிம்பிள் டிசைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்லேயே வந்து இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ், பிகினர்ஸ் போடுற டிசைன்ஸ் தான். ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி. நம்ம எப்பயும் போல் வந்து ப்ரைஸ் வந்து வீடியோக்கு லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லா ப்ளவுஸ் வீடியோஸுமே வந்து ப்ரைஸோடு தான் பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ப்ரைஸ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி உட்காந்து போடுறேன். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருக்குமே தெரியணும் ப்ரைஸோடு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கிளாஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஒரு 6 மந்த்தாவது கிளாஸ்க்கு வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்குலாம் வந்து எப்படி ஒரு ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நாளாக தெரிஞ்சுக்கிறது. எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து சேட்டிங் பண்ணிவிட்டு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்களே, அவங்களுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அந்த அக்கா சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ, ஸோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாருக்காகவுமே வந்து தான் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு வரேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இது டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து சிம்பிள் டிசைன்ஸ் நிறைய வந்துச்சு. 300 ருபீஸ்க்கெலாம் போட்டு தராங்க. ஆனால் அது வந்து மிஷினில் போடுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் 300 500க்கெலாம் வரும். ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் வந்து முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ மேபி இந்த ப்ரைஸ் ஓகேவா உங்களுக்கே தெரியும். ஆரி ஒர்க்கு போடுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓகேவா இல்லையாங்கிறத தெரியும். ஏன்னா கஷ்டப்பட்டு போடுறோன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நிறைய பேர் ஆரி ஒர்க்கு பண்ணுறீங்க, எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கெலாம் நம்ம உட்காந்து போட்டால் தான் நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து தெரிஞ்சு நம்ம வந்து ப்ரைஸ் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஸ்கேலப் டைப்பில் போட் நெக்கில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒயிட் வந்து சுகர் பீட்லேயே வந்து உங்களுக்கு சுகர் பீட் இல்லாமல் நான் சொல்கிற ஒயிட் பீட் வாங்கி பாருங்கள். வெளுக்கவும் வெளுக்காது. ஒரு சில்வர் ஒயிட் வாங்காதீங்க, அது வெளுத்துரும். கிளாஸ் பீடு கூட ஓரளவுக்கு மண் போய் புகுந்துக்கும். இது வந்து பாலை பீடு இருக்குல்ல, பாப்பாங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பாலை மணி கோப்பாங்க பார்த்தீங்களா, பிளாக்கு ஒயிட்டு அண்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைட் ஒயிட்டு பாலமணி விற்கிறாங்க. அது நீங்கள் நான் ஒரு saree வந்து போட்டு வச்சுருக்கேன். 2001 2002லேயும் ஒரு நாகப்பழ கலரில் saree போட்டு நான் saree ஆல்ரெடி அப்போல்லாம் வந்து என்கிட்ட மொபைல் அந்த அளவுக்கு இல்லை. நான் லைவே வந்து எடுத்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நான் என்னோடய saree கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பிளெயின் சாரியில் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத. ஸோ அந்த மணி ஒர்க்கு வந்து நான் இன்னமும் யூஸ் பண்ணுறேன். வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்பேன். ஸோ அந்த saree ஒன்றுமே ஆனது கிடையாது. ஏன்னா அந்த மணி வந்து கருத்தே போகாது, அப்படியே இருக்கும். நம்ம ஒயிட் மணி கூட கருத்துரும். ஆனால் இந்த பாலை மணி ஒயிட் இருக்குது பாருங்கள், கருத்தே போகாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்ல, மார்பிள் மாதிரி இருக்கும் இந்த சுகர் பீடு. ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து கேளுங்க, பாலை மணி மாதிரி இருக்குமே, அந்த மணி இருக்குங்களா அப்படின்னு கேளுங்க சுகர் பீட்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.8 இருக்குது. அண்ட் அதேமாதிரி நம்ம நார்மலாக வாங்குறோம்ல அந்த மாதிரி சுகர் பீட் சைஸ்லேயும் இருக்குது. ஸோ அதை விட குட்டி சைஸ்லேயும் இருக்குது. ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் 3-4 வெரைட்டியுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பியூர் ஒயிட்டும் இருக்குது அண்ட் ஹாஃப் ஒயிட்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒயிட் பீட்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதாவது சில்வர் பீட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட் இருக்குல்ல, கிளாஸ் பீட்டில் கூட கொஞ்சமாவது லைட்டாக வந்து நாளாக உள்ள மண் மாதிரி சேரும். ஆனால் இந்த பீட்டில் அது எதுவுமே சேராது. அவ்வளோ ஒரு சூப்பர் பீடு இது. ஸோ நல்லா பிரைட் லுக்காக இருக்கும். நீங்கள் ஏதாவது நல்லா அழகாக போட்டு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோட சஜஷன். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட வீடியோஸ்லேயே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து சிம்பிள் டிசைன். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே, இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து எனக்கு வந்து 1000 ரூபாய் 1500 போதும் டிசைன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க காட்டுற டிசைன் எல்லாம் நெட்டட் ஒர்க் இந்த மாதிரி கேட்பாங்க. அது நம்ம எப்படி போடுறது, அவங்களுக்கு வந்து ஆரி தெரியாததுனால அவங்க கேட்குறாங்க. அவங்கள சொல்லி நம்ம குத்தம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஒரு பார்டர் மாதிரி தான் வரும் 1005க்கெலாம். பார்டர்லேயே வேணால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தருவோமே தவிர
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெட்டட்லாம் வராதுங்க, ஏன்னா அதில் வேலைப்பட அதிகம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஸோ ஓகே அப்படின்ட்டு போயிருக்காங்க. வருவாங்களான்றது தெரியல, அது அவங்க விருப்பம். வெளியில் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு கூட பொறுமையாக வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 2 கஸ்டமர் இருந்தாங்க. அதில் ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க, ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல ஒர்க்கை பற்றி. நம்ம கடையில் வந்து விற்கிறது 500 300 இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிஷினில் போடுறது, பீட்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குமான்றது தெரியாது. இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வந்து பண்ணி தரதுனால உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் 5-6 இயர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கேரண்டி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2000 வாங்கியிருந்தேங்க. 2000 ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏன் 2000 வாங்கினேன்னா, மணி வந்து அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 2000 இந்த டிசைனுக்கு வாங்கலாம். ஸோ 2000 அண்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் எல்லாமே பிங்க் கலரில் வந்து நான் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கேலப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரி வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனோட சிம்பிள் டிசைன். ஸோ இது வந்து வெறும் 2000 ருபீஸ் தான். இதுலேயே நீங்கள் வந்து ஸ்கேலப் மாதிரிலாம் வேணாம், எனக்கு இந்த ஒயிட் மணிலாம் வேண்டாம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நாங்கள் வந்து பண்ணி தருவேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். 2000க்கு இந்த டிசைன் தான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அந்த கஸ்டமர் இந்த மாதிரி மாடலில் கேட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 10-6 ப்ளவுஸ் கொடுத்துட்டு 2000-25 ரேஞ்சிலே வந்து கேட்டிருந்தாங்க டிசைன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் வந்து இந்த டிசைன் இந்த ப்ரைஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பை பை, அடுத்த சூப்பராக சந்திக்கலாம்.